ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க பசங்க 2 பேருமே. இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே, இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிறிஸ்மஸ் லீவ் எல்லாம் முடிஞ்சு காலையில் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஈவினிங்கில் டெய்லி நான் தான் கூப்பிட்டு வருவேன். போய் பக்கம் தான் இருக்குது ஸ்கூலு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் நடந்து போனால். நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். வண்டி இருந்தால் வண்டியில் போவேன், இல்லை நடந்தே போய் கூப்பிட்டு வந்துடுவேன் ஈவினிங்கில். ஒரு சில நாளில் 3:30 விடுவாங்க. ஒரு சில டேஸில் வந்து 4:30 தான் ஸ்கூல் விடுவாங்க. இன்றைக்கி வந்து 4:30 தான் ஸ்கூல் விட போகிறாங்க. இப்போ வந்து டைம் வந்து 4:15 ஆகுது. 4:30 நான் போய் கூப்பிட்டு வரணும். அதுக்கு தான் ரெடியாகி உட்காந்துருக்கேன். வாங்க, இங்கே இருக்கிற ஸ்கூலு அப்புறம் போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸ்கூலில் கூப்பிட்டு வர கிளம்பிட்டேன். இன்றைக்கி நடந்து தான் போனோம், வண்டி இல்லை. ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேலைக்கு. போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. வெயில் சுரின்னு அடிக்குது. பேக் கேமரா போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூஃப் போட்டு மேலே கூரை மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 மாதம் மழை பெய்யும், 6 மாதம் வெயில் காயும். ஃபுல்லாக மழை தான். மழை டைமில் வெளியே வர முடியாது. நான்ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். நான் இங்கே கேரளாவில் 2 வருஷம் இருந்திருக்கேன். அதில் பார்த்ததில் தான் சொல்கிறேன். மழை பெஞ்சதாகவே இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரூஃப் போட்ட வீடு தான் வந்து தாங்கும். இல்லைனா வீடு சீக்கிரமாக டேமேஜ் ஆகி இடிஞ்சு விழுந்துடும். பாருங்கள், கேரளா வீடெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக ஒரு வீடு, அதை சுற்றி மரம், செடி, பூ அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு பூச்செடி தான் அழகழகாக இருக்குது பாருங்கள். மாங்காய் மரம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பூ விட்டுருக்கு எல்லா மரத்துலேயும். மாங்காய் சீசனில் ஃபுல்லாக மாங்காய் கிடைக்கும் இந்த நாங்கள் இருக்க பிளேஸில். எல்லார் வீட்லேயுமே இங்கே கேமரா இருக்கும். யாருமே திருட்டும் அதிகமாக இந்த இடத்துல நடக்காது கேரளாவில். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக 2-3 கேமரா வச்சுருப்பாங்க. அதனால் வண்டியை எங்கேனாலும் நிறுத்திட்டு போகலாம். எந்த பயமும் இல்லை. அது ஒரு சேஃப்டி வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே நடந்து வாக்கிங் மாதிரி ஸ்கூல்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், வீட்டுக்கு எவ்வளோ செடி வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக. இந்த காகித பூவே நிறைய கலரில் பார்த்தேங்க. ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்த பிங்க் கலர் காகித பூ தான் நிறைய இருக்கும். இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸு. யூனிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை, ஃப்ரீ கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் தனியாக ஸ்கூல் இருக்குது வேறு இடத்துல. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கே இருக்குது. ஸ்கூல் வந்து ரொம்ப சின்னது தான், ரொம்ப பெரிய பில்டிங்கெல்லாம் கிடையாது. ஸ்கூல் உள்ள 7 கிளாஸ் ரூம் இருக்குது. அப்புறம் லைப்ரரி அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. கம்ப்யூட்டர் ரூம் அதெல்லாம். ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். பாப்பா வந்து ஊஞ்சல் விளையாடிட்டுருக்கா. போகலாம். பசங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் ஸ்கூலில் இருக்காங்க. அதனால தான் காலியாக இருக்குது. ஸ்கூலுக்குள்ளேயும் ஃபுல்லாக மரம் தான் பாருங்கள். ரிட்டன் கூப்பிட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கே இருக்க ஸ்கூலில் மலையாளம் வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், தமிழ் இருக்காது.
இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்கும். மலையாளம் மட்டும் கம்பல்சரி படித்தாகணும். நான் வந்து வீட்டிலவே தமிழ் சொல்லி கொடுத்துருவேன். மலையாளம் வந்து அவ்வளோவா கேர் எடுத்து சொல்லி கொடுக்கல. ஏன்னா 1 இயர் மட்டும் தான் இங்கே இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு போகிறோம். அதனால் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ் கம்பல்சரி. ஹிந்தி ஓரளவுக்கு இப்போ கற்றுட்டு வராங்க. முழுசாலாம் ஹிந்தியும் தெரியாது. எழுத இப்போ தான் காங்காச்சான்னு சொல்லிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். செம்பருத்தியே நிறைய வெரைட்டி இருந்தது. ஒயிட், பிங்க், எல்லோ அப்படின்ட்டு. பூச்செடியெல்லாம் பார்த்துன்னு அப்படியே வாக்கிங்காகவே நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. 2 பேருக்கும் டீ போட்டு கொடுத்து பிஸ்கெட் கொடுத்தேன். சாப்பிட்னு இருந்தாங்க. வந்ததுமே ஒரே சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அடிச்சுக்க பிடிச்சிக்க அப்படின்ட்டு. தம்பி அழுந்துட்டு இருந்தான். சரி ஆம்லேட் போட்டு கொடுத்தா சமாதானம் ஆகிடுவான் அப்படின்ட்டு முட்டை 2 இருந்தது. அதை வச்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு வெளியே விளையாட போயிட்டாங்க. வெளியே ஒரு சவுண்டாக இருந்தது. என்னன்னு போய் எட்டி பார்த்தா 2 நாய் வந்து ஓடிடுச்சு. பக்கத்தில் வந்து நாய் வளர்க்குறாங்க. 4 நாய் 4 பூனை வளர்க்குறாங்க. கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. அதில் 2 நாய் ஓடிடுச்சு திறந்ததுமே அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தாங்க. யாரை போய் கடிக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இந்த பூனையை அவங்க வளர்க்குறது தான் பக்கத்து வீட்டில். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி போட்டிருக்கு. பூனைக்கு வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நைட் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தியில் தோசையும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி நைட்டு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பசங்களும் விளையாடி முடிச்சுட்டு படிக்கிறேன்னு வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், எங்களோட ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் காய்ஸ்.